ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லா அத்தியாயம் 3 பார்ட் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவிடம் ஈடுபாடு. குருவிடம் நம்ம எப்படி ஈடுபாடாக இருக்கிறது, அவர்கிட்ட இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஈடுபாடாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, குருவுடைய மகிமையை பற்றி அறிந்த நாமதரகன் ரொம்ப சந்தோஷப்படுறான். குருவை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொன்னேனே, அவர் முன்னாடி இருக்கிற குருவை பார்த்து, ஓ சித்தனே, நீ என்னை முழுமையாக வணங்குகிறேன், நான் உன்னை முழுமையாக வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நாமதாரகன் என்ன சொல்கிறேன்னா, பிறவி கடலை கடப்பதற்காக துணையாக இருக்கும் என்னை காக்க வந்த சித்தனே. அதாவது கடலில் எப்படி நம்ம போட்டுக்கு தொடுப்பாக ஒரு இது இருக்குதோ, அதே மாதிரி நான் இந்த பிறவி கடலை கடக்கிறதுக்கான எல்லாத்துக்கும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு போட்டை கடக்கணும்னா அந்த தொடுப்பு இருக்கணும். அதேமாதிரி நம்ம இந்த உலகத்தை கடக்கணும்னா நம்மளுக்கு குரு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை கடக்க முடியும், கடந்து நாம் மோட்சத்துக்கு போக முடியுன்றது தான் இங்கே நம்மளுடைய நாமதாரகன் குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, உமது அருள் எனக்கு முழுமையாக வேணும், என்னை காக்க வேணும், என்னை காக்க வந்தவரே என்னை காக்க வேணும். நீ எங்கே வசிக்கிறீங்க சித்தரே, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, நீங்கள் எதை சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாரு. உடனே நம்மளுடைய இன்று முதல் நானே நாமதாரகன் சொல்கிறார், இனிமேல் நான் உங்களை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்க போகிறேன், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ நானும் அங்கே தான் வசிக்க போகிறேன்னொடனே நம்மளுடைய சித்தர் மகிழ்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை என்னுடைய குரு எங்கே இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய இடம். நான் என்னுடைய உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட குரு நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதுக்கப்புறமேட்டா என்னுடைய குரு சரித்திரத்தை நான் டெய்லியுமே படிச்சுக்கிட்டே இருப்பேன். புனிதமான சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, இந்த புனிதமான சரித்திரத்தை குரு சரித்திரத்தை யார் கேட்குறாங்களோ மனசு அலைப்பாயும்ல, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க, இப்படிலாம் வரும்ல. அப்போ இந்த மலைப்பாயதான் நிறுத்தத்துக்கான ஒரு வழியாக இது தூண்டுதோலா நம்மளுக்கு இந்த குரு சரித்திரம் உதவுது. இது மட்டும் இல்லையா, எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்த செல்வமாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஞானம் அதிகமாக வேண்டும், அதுக்கப்புறம் குழந்தை வரம் வேணும், அதுக்கப்புறம் நோய் அகலை, கிரக தோஷங்கள், அப்புறம் நான் சப்தாக பாராயணம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசில் என்ன நினச்சி பண்ணுறாங்களோ அது நிறைவேறுமா. அதுக்கப்புறமேட்டா பெரிய பெரிய தோஷங்கள் சொல்கிறாங்களா, பிரம்ம கத்தி தோஷம், இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்மளுடைய சித்தர் நாமதாரகனுக்கு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய அஸ்ட்ராலஜிலே நம்ம போய் பார்த்தா கூட இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குன்னா நம்மளால் முடிஞ்சால் அந்த பரிகாரம் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்மளோட இந்த புக்கை எடுத்து படிக்கும்போது நம்மளுடைய தோஷங்கள் விழுறோம். அதுவும் என்னன்னா சப்தாக பாராயணமாகவும் இல்லை ஒரு நிலைப்படுத்தி நம்ம படிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு குரு உதவுவா. இதை கேட்டு நாமதாரகன் ரொம்ப சந்தோஷமே இறைவினே. அதுக்கப்புறம் திருப்பி அவரை கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடனே நாமதாரகன், கருணை கடலே, என்னை உயிர் காக்கும் வந்த குருவே, என் வாழ்க்கையை ஒளியாக வந்த குருவே, அது மட்டும் இல்லாமல் தாகமாக இருந்த என் தண்ணீரை போக்க வந்த குருவே, அதுக்கப்புறம் சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்குமோ அதே மாதிரி என்னோட இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சம் வந்த குருவே, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, உன் வாயிலாக எனக்கு குரு சரித்திரம் இதை கேட்கணும்னு ஒரு ஆவல் ஆசை, எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாமதாரகன் நிற்கிறார். உடனே நம்மளுடைய சித்த முனிவர் நாமதாரகனை எங்க கூட்டு போறேன்னா, பீமா மற்றும் அமரராஜா நதிகள் இணையும்ல அந்த இடத்துல ஒரு பெரிய அரச மரத்தடியில உட்காந்து எப்படி ஒரு குரு மக்களுக்கு போதிப்பாரோ அதே மாரி நம்மளோட நாமதாரகனை வலது கையை பிடிச்சி உட்கார வச்சு போதிக்கிறார். என்ன சொல்லணும், ஓம் நாமதாரகனே, எது உண்மையான குரு சேவை என்றது உனக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, அவன் திருப்பியும் சச்சரிதத்தை பத்தி சொல்லுன்றான். அவர் சொல்ல ரெடியா இருக்காரு. அப்ப இன்னும் நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு நம்மளுடைய சித்தர் சொல்கிறார் நாமதாரன் கிட்ட. உடனே அதனால் சராசரியாகவே மனிதர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, குரு கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வாருன்ற ஒரு திட நம்பிக்கை முக்கியமாக நம்மளுக்கு தேவை. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திட நம்பிக்கை தான் முழு முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு குரு நம்ம நாமதாரன் கிட்ட விளக்குறார்.
உடனே நம்ம நாமதாரகன் என்ன சொல்றாரு, அதுக்கு பதிலா இவர் சொல்லாம போயிட போறாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாம மகா முனியே, இந்த கடல் உலக விஷயங்களில் நாங்க அறிவில்லாத ஒரு சங்கிலியாக பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அறிவில்லாத இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, அறிவில்லாத ஒரு சங்கிலியாக பிணைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கு? கோபம், அதுக்கப்புறம் வெறுப்பு, பொறாமை, மிருகத்தனமான குணங்கள், மதிக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாங்கள் என்னதான் ஒரு குரு இதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த சங்கிலியில் எங்களை பிணைக்கப்பட்டுறாங்க, நாங்கள் எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு நம்மளுடைய முனிவர்கிட்ட கேட்குறாரு. உடனே வறுமை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே குரு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், கவலைப்படாத, குரு இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே நீ பயப்படணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரு கிட்ட நீ வறுமையிலே இருந்தாலும் ஒன்னால எதுவும் பண்ண முடியலனாலும் குருவோடைய முழு நம்பிக்கை, அவர் முழு நம்பிக்கையோட நினைவில் நிறுத்தினேன்னா கண்டிப்பாக அந்த வறுமை நீ கேட்டதை விட உனக்கு குரு அதிகமாக கொடுப்பாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, அவருடைய தாமரை மலரில், குருவோடைய தாமரை மலரில் நம்ம சரணாகதி அடைந்து நம்மளோட முழு ஆன்மாவையும் அவங்க மனதில் நம்ம வைக்கும் போது நம்மளோட பிரச்சனையை தாண்டி நம்மளுக்கு என்ன தேவையோ அதையும் குரு கொடுப்பாரு. பிரச்சனையே வராத வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனை வரும். இந்த சங்கிலியில் எப்படி வெளியேந்து கொண்டு வரணும்னா இந்த குருத்தன்மை அடிக்கடிக்கு நம்ம இந்த பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கான சரியான வழி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீ கடைசி இந்த பிறவி முடிகிற வரைக்கும் உனக்கான கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வந்து கொண்டே இருந்தாலும் அதை தாங்குற சக்தியை தான் கடவுள் கொடுப்பாரு, அதுக்கான விலைகளை கொடுப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய நாமதாரனுக்கு நம்மளோட சித்தர் விளைவிக்கிறாரு, எப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வறுமை பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வழியை சும்மா நீங்கள் இந்த புக்கை கேட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை மாறுன்றதுக்கான 100% உண்மை. ஆனால் பிரச்சனை வந்துடுத்து நான் பண்ண மாட்டேன்னு இல்லை, அது சோதனை காலம் நினச்சி நீங்கள் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருடைய வாழ்க்கையை மாறணுன்றது தான் இந்த ஆர்டி குபேர சாயருடைய நோக்கம். ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.